ரீசெண்டா நம்ம காம்பினேஷன்ஸ் பத்தி வீடியோ போட்டிருந்தோம். கடைசியா ஆனந்த் சாரோட 2 காம்பினேஷன் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு பேக் ரேங்க் காம்பினேஷன். இந்த பொசிஷன்ல கேம் வந்து ஆக்சுவலா ஈக்குவலா போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மூவ் பண்றாரு. என்ன மூவ் பண்றாரு அப்படின்னா, குயின் டூ E5. ஸோ குயின் டூ E5 வந்து பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு பேக் ரேங்க்ல ஒரு செக்மேட் பண்ண பார்க்குறாரு. இதில என்னங்க பிரமாதம் அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க இடத்துல வந்து நெறைய குட் மூவ்ஸ் இருக்கு ஒயிட்டுக்கு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப நேச்சுரலான ஒரு மூவ் வந்து செலக்ட் பண்றாரு. ரூக் டு B4. இல்லையேங்க, இது கரெக்டான மூவ் மாரி தானே தெரியுது. ஏன்னா, இப்போ நீங்க டைரக்ட்டா இங்க செக் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயினால. குயின வச்சு பிளாக் பண்ணிக்கலாமே. ஆக்சுவலா நம்ம டைரக்ட்டா செக் குடுக்க போறது கிடையாது. அதுக்கு பதில் யூ ஹேவ் டூ ஃபைண்ட் திஸ் பிரில்லியன்ட் மூவ். என்ன அப்படின்னா, ரூக் டேக்ஸ் A3. ஸோ ரூக் டேக்ஸ் A3 வந்து ஆக்சுவலா பிரில்லியன்ட் மூவ். ஸோ ரூக் டேக்ஸ் A3 ஏன் பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னா, இது ஒரு டபுள் அட்டாக். இந்த ரூக் வந்து அன்டிஃபெண்டா இருக்கு. அதையும் நம்ம அட்டாக் பண்றோம். குயினையும் அட்டாக் பண்ணுறோம். பானால வெட்ட முடியாது பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து ஒயிட் ரிசைன் பண்ணிடுறாரு. இதில் ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வேரியேஷன் பார்ப்போம். குயினால் வெட்டினீங்க அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம பேக் ரேங்க் மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த போல். அல்லது இந்த இடத்துல இன்னும் ஒரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, ரூக் டேக்ஸ் A3க்கு அப்புறம் B டேக்ஸ் A3. பானால வெட்டினீங்க அப்படின்னா ஸ்டில் பேக் ரேங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செக்மேட் பண்ணிடலாம். அடுத்து ஃபைனலான ஒரு மூவ். நம்ம வந்து குயின் D1 வச்சா என்ன பண்ணுறது? குயின் D1 வச்சோம் அப்படின்னா திரும்பவும் மேட் பண்ணலாம். ஸோ ரூக் டேக்ஸ் ரூக்கால குயினால ரூக்கை வெட்டினீங்க அப்படின்னா தென் திரும்பவும் பேக் ரேங்க் மேட். ஸோ ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செஸ் காம்பினேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இதை உங்கள் செஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க.